பாராபோலிக் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சோ இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பாராபோலா மாதிரி இருக்கும். சரி, ஒரு பாராபோலா மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதான் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாராபோலிக் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெப் இன்புட். ஸ்டெப் இன்புட் அப்படின்னா யூனிட் ஸ்டெப்னு சொல்லலாமா? ஓகேங்களா? அப்ப யூனிட் ஸ்டெப், அதாவது யூனிட் ஸ்டெப்போட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஏ. அதாவது இது வந்து ஏங்கிறது என்ன அப்படின்னா மேக்னிடியூட். ஓகேங்களா? சோ மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்கும்? டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்படி இருக்கும் கிராஃப்? சோ இத பாத்தீங்கன்னா இதான் டைம், மேக்னிடியூட். இந்த இடத்துல மேக்னிடியூட்ன்றது ஏவா டிட்டர்மைன் பண்றாங்க. சோ இது வந்து மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா டைமை பொறுத்து வேரி ஆகாது. அப்ப வேரி ஆகாது அப்படின்னா டைமை பொறுத்து எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டெப் இன்புட். ஓகேங்களா? சோ ஏன்னு இருக்கா? சோ ஏவை வந்து ஏக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு லாப்லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு நம்ம லாப்லாஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்பவுமே 1க்கு லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா 1க்கு நம்ம லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/s கிடைக்கும். ஓகேங்களா? 1க்கு லாப்லாஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 1/s அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1/s வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து எப்படி இருக்கு? மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டைமை பொறுத்து எப்படி இருக்கு? மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சோ இதுதான் என்னன்னா ஸ்டெப் இன்புட். நம்ம இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் இன்புட்னா நம்ம என்ன வச்சுக்கிறோம்? ஏன்னு வச்சுக்கிறோம். அப்ப ஏன்னு எடுத்தோம்னா 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த 1 நம்ம என்ன பண்றோம்? லாப்லாஸ் எடுக்கிறோம். சோ 1 லாப்லாஸ் எடுத்தா நமக்கு என்னன்னு கிடைக்குது? 1 லாப்லாஸ் எடுத்தோம்னா 1/s கிடைக்குது. ஓகேவா? சோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா g(s) நம்ம r(s) வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். சோ இந்த r(s) சப்ஸ்டிட் பண்றதுக்கு இந்த 1/s வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ரேம்ப் இன்புட். ஓகேவா? ரேம்ப் இன்புட் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ இது எப்படி இருக்கும்? டைம் இதுதானா? இது வந்து மேக்னிடியூட். ஓகேங்களா? சோ அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியரா வேரி ஆகும். ஓகேவா? லீனியரா இங்க 1னா இங்கேயும் 1, நெக்ஸ்ட் இங்க 2 அப்படின்னா இங்கேயும் 2, இந்த மாதிரி லீனியரா பாத்தீங்கன்னா வேரி ஆயிட்டே இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ரேம்ப் இன்புட். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? மேக்னிடியூட் லீனியர்லி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? டைமை பொறுத்து இந்த மேக்னிடியூட் வந்து லீனியரா வேரி ஆகும். சோ இதுதான் என்ன அப்படின்னா ரேம்ப் இன்புட். ஓகேங்களா? அப்ப r of t is equal to a into t. ஏங்கிறது வந்து என்னது? கான்ஸ்டன்ட்னு சொன்னேன்னா மேக்னிடியூட் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட். அப்ப ஒரு t-ய மட்டும் பக்கத்துல மல்டிப்ளை பண்றாங்க. ஓகேவா? சோ நார்மலா t-ய வந்து நம்ம லாப்லாஸ் எடுக்கணும். ஓகேவா? சோ t இருக்கு, இந்த t-ய வந்து நான் என்ன பண்றேன்? t⁻1 இருக்கு இந்த இடத்துல. சோ நான் லாப்லாஸ் எடுக்கிறேன். லாப்லாஸ் எடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? அப்ப t⁻n equal to என்ன ஃபார்முலா வரும்? t⁻n is equal to n factorial divided by s into n plus 1 எழுதலாமா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? என்னவா இருக்கு? 1 இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல 1 வந்து சப்ஸ்டிட் பண்றேன். divided by s into 1 plus 1. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1/s ஸ்கொயர்னு கிடைக்குதா? சோ இந்த வேல்யூ தான் நான் ரேம்புக்கு இன்புட் வேல்யூவா கன்சிடர் பண்றேன். அப்ப லாப்லாஸ் எடுத்தேன்னா ரேம்புக்கு நான் லாப்லாஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 1/s ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னா என்னோட ரேம்ப் இன்புட்டோட r(s). சோ நான் எங்க r(s) சப்ஸ்டிட் பண்ணுவேனோ அந்த இடத்துலலாம் நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவேன்னா 1/s ஸ்கொயரை நான் சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ அப்ப tங்கிறது என்னது? இங்க மல்டிப்ளை ஆயிருக்குல இந்த t. இந்த tங்கிறது என்ன அப்படின்னா யூனிட் ரேம்ப் இன்புட். ஓகேங்களா? என்னது? யூனிட் ரேம்ப் இன்புட். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாராபோலிக் இன்புட். ஓகேவா? அப்ப பாராபோலிக் இன்புட் அப்படின்னா என்ன அப்படின்னா பாராபோலாவா இருக்கும். ஓகேவா? சோ இங்க டைம் இருக்கு, இங்க வந்து என்ன இருக்குன்னா மேக்னிடியூட் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பாராபோலிக்கா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க? சிக்னல் வேரி ஸ்கொயர் ஆஃப் டைம். ஓகேவா? இதோட ஸ்கொயர் ஆஃப் டைம்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட். இப்ப பக்கத்துல இருக்க டைமை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப இங்க என்ன இருக்கு? t² divided by 2 இருக்கு. சோ நான் இந்த t² divided by 2ன்றதா என்னோட இன்புட்டா கன்சிடர் பண்றேன். அப்ப நான் இது என்ன பண்ண போறேன்னா லாப்லாஸ் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த t² divided by 2 இருக்கு, இதை நான் லாப்லாஸ் பண்ணணும். ஓகேவா?
அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருக்கிற 1/2 ஃபர்ஸ்ட் நான் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ 1/2 மட்டும் கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துக்கிறேன். அப்ப நான் நெக்ஸ்ட் டி ஸ்கொயரை நான் என்ன பண்ண போறேன்னா லாப்லாஸ் பண்ண போறேன். ஓகேவா? நான் இப்படி லாப்லாஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1/2 இருக்கும். இதை நான் லாப்லாஸ் பண்ணேன்னா டி பவர் என்னோட வேல்யூ என்ன, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s இன்டூ n பிளஸ் 1. அப்ப n ஃபேக்டோரியல்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2 இன்டூ 1 டிவைடட் பை s இன்டூ 2 பிளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 டிவைடட் பை s கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இதுதான் என்னது வேல்யூ. அப்ப 2 டிவைடட் பை s கியூப் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த 2வையும் நான் இந்த 2வையும் கேன்சல் பண்றேன். அப்ப எனக்கு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 1/s கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா எனக்கு பாராபோலாவோட இன்புட். ஓகேவா? சோ அப்ப ஆர் ஆஃப் எஸ் எனக்கு கேட்டாங்கன்னா நான் என்ன எழுதணும், ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கறது என்ன எழுதணும், 1/s கியூப்னு எழுதணும். எதுக்கு, பாராபோலிக் இன்புட்டுக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, இந்த டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இருக்கா. சோ இந்த டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 நான் இன்புட்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ இதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 தான் என்னது என்னோட யூனிட் பாராபோலா இன்புட். ஓகேங்களா? நார்மல் பாராபோலிக்கும் யூனிட் பாராபோலிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? யூனிட் பாராபோலிக் அப்படின்னா நீங்க லாப்லாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதான் யூனிட். ஓகேங்களா? சோ இதோட மல்டிப்ளை ஆகாம இருக்கும்ல, சோ அதான் நான் சொல்லுவேன்னா யூனிட்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டெப்புக்கு நான் யூனிட் எடுத்தேன்னா என்ன வரும் பாருங்கன்னா, எனக்கு யூனிட் ஸ்டெப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ யூனிட் ஸ்டெப்னு இருக்கு. நான் யூனிட் ஸ்டெப்னா என்ன எழுதுவேன், 1. ஓகேவா? எனக்கு யூனிட் ரேம்ப்னு இருக்கு. யூனிட் ரேம்ப்னா என்ன எழுதுவேன், டீன்னு எழுதுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எழுதுவேன், யூனிட் பாராபோலா அப்படின்னா பாராபோலிக் அப்படின்னா என்ன எழுதுவேன், யூனிட் பாராபோலிக் அப்படின்னா எழுதுவேன் டி ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு எழுதுவேன். ஓகேவா? சோ அப்ப யூனிட் அப்படின்னா அது ஒரு வேல்யூ இருக்கும், நார்மலா பாராபோலிக் அப்படின்னா அது ஒரு வேல்யூ இருக்கும். நார்மலா பாராபோலிக் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து மேக்னிடியூடோட மல்டிப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த யூனிட் பாராபோலிக்க நான் என்ன பண்றேன், லாப்லாஸ் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப நான் லாப்லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 1/2 கிடைச்சிச்சா. சோ இந்த 1/2 இன்டூ என்ன வந்துச்சு, 2/s கியூப்னு இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், இந்த 2வையும் கேன்சல் பண்ணேன்னா கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 1/s கியூப் அப்படின்னு கிடைச்சிச்சு. சோ அப்ப என்ன எழுதுவேன், பாராபோலிக் அப்படின்னா 1/s கியூப். ஓகேவா? சோ ப்ரீவியஸா என்னன்னு பார்த்தோம், ஸ்டெப் அப்படின்னா என்னன்னு பார்த்தேன், 1/s அதான் என்னது ஸ்டெப்போட இன்புட். நெக்ஸ்ட் ரேம்போட இன்புட் என்னன்னு பார்த்தேன், 1/s ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாராபோலிக்கோட இன்புட் என்ன அப்படின்னா 1/s கியூப். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதை வச்சுதான் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா?